இப்போ என்னென்னா ஆளுநர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போயிருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு தாவேகா தரப்புலேருந்து ஒரு பதில் வந்திருக்கு. தாவேகா தரப்பில் யார் பதில் சொன்னது? ஐயா விஜயபாஸ்கர் அவர்கள். யாருன்னு உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா விஜயபாஸ்கர் ஸ்கொயரில் வந்து நம்ம டாக்டர் விஜயபாஸ்கர் இருக்கார்ல, அவர் போனார்ல. இப்போ எப்பவுமே நம்ம வந்து துண்டு போடாத விஜயபாஸ்கரை தான் பார்த்துருப்போம். இப்போ இந்த தாவேகா துண்டெல்லாம் போட்டு அம்சமாக இருக்கார். பார்க்குறக்கே அந்த ஃப்ரேமில் அவர் பார்க்கலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி அப்படி இருந்துச்சா, அப்புறம் அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஆளுநர் அவர்கள்ட்ட போய்ட்டு இந்த மாதிரி தாவேகா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பாஜகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் குதிரை பேரம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, முந்தா நாள் தானே, நேற்றா முந்தா நாளா போய் சேர்ந்தது, சேர்ந்தாரா? சேர்ந்தவுடனே ஒரு டோன் என்ன தெரியுமா? எதிர்க்கட்சிகள் என்ன செய்யும்? என்னது? எதிர்க்கட்சிகள் என்ன செய்யும்? அரசியல் தான் செய்யும் அப்படின்னார். 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளே அங்கே தானே இருந்தான். அது சரி, அரசியலில் எது வேணால் எப்போ வேணால் மாறும்னு சும்மா சொல்லலை. இந்த மாதிரி தருணங்களை வச்சு தான் அன்றைக்கே கணிச்சு எழுதிட்டு போயிருக்கேன். அவர் சொன்ன டோன்லாம் கேட்கல. எதிர்கட்சியா? 3 நாளைக்கு முன்னாடி நம்ம எந்த கட்சி, இன்றைக்கி நம்ம ஆளுங்கட்சி. சேஞ்ச், அதான்டா சேஞ்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டோன் சேஞ்செலாம் வேறு லெவல். எதிர்கட்சி என்ன செய்யும்? என்ன செய்யும் எதிர்கட்சி? அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்களே, எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் என்ன செய்வாங்க? அதுதான் அவங்க செய்கிறாங்க.